அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். இப்போ என்னென்னா, நம்ம உள்ளாட்சி தேர்தலை தமிழ்நாடு அரசு நிறுத்தி வச்சுருக்குது. இப்போ கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 9 மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்களா, இல்லை வேறு அரசியல் காரணம் இருக்கா அப்படிங்கிறத தமிழக அரசு இதுவரைக்கும் மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லலை. இந்திய அரசியல் சாசனப்படி இந்தியாவில் 3 கட்ட அரசாங்கம் இருக்குது. ஒன்று ஒன்றிய அரசு, இரண்டாவது மாநில அரசு, மூன்றாவது உள்ளாட்சி அரசு. இப்போ ஒரு அரசு இன்னொரு அரசினுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது விதியாக இருக்குது. எப்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்மானம் இந்த நாட்டிற்கு சட்டமாகுதோ, எப்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானம் அந்த மாநிலத்துக்கு சட்டமாகுதோ, அதுபோல் அந்த கிராம ஊராட்சிகளில் நடக்கக்கூடிய கிராம சபைகளில் நடக்கக்கூடியது, அந்த கிராம சபைகளில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானம் அந்த கிராமத்திற்கு சட்டம் என அரசியல் சாசனம் நமக்கு அனுமதி வழங்குது. நீங்கள் இந்த திமுக அரசு பதவியேற்றதுக்கு பிறகு 4 கிராம சபைகளாக இருந்ததை 6 கிராம சபைகளாக உயர்த்தி ஒரு அரசாணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் 6 கிராம சபை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த கிராம சபைகள் மூலமாக தான் அவங்க இந்த மக்கள்கிட்ட கொண்டு சொன்னாங்க. அந்த கிராம சபைகளுக்கு எடப்பாடி அரசு தடை வித்ததுக்கப்புறம் மக்கள் சபைங்கிற பேரில் அவர்கள் அந்த சபை கூட்டங்களை நடத்தி மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. பரவாயில்ல, இந்த அரசு கிராமப்புற அரசினுடைய உள்ளாட்சி அரசினுடைய வலிமையை பறைசாற்ற விதமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுடைய அதிகாரத்தை மக்களுக்கே வழங்கக்கூடிய அரசாக இருக்கும்னு நம்ம நம்பி அந்த அரசுக்கு வாக்களித்தான். ஆனால் இந்த அரசு இந்த உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த திராணி இல்லாத ஒரு அரசாக இருக்குது. இப்போ நடந்து முடிந்து உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதி இல்லாத உள்ளாட்சி அரசாங்கங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த உள்ளாட்சி அரசாங்கத்துக்கான மக்கள் தேர்வு செய்யக்கூடிய தேர்தலில் உடனடியாக இந்த மாநில திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய 22/3/2024 அதாவது உலக நீர் தினம், பன்னாட்டு நீர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு கிராம சபை கூட்டம் இருக்குது. அப்போ அந்த கிராம சபை கூட்டத்தை கொண்டு வந்ததே இந்த திமுக அரசு தான். ஆனால் இந்த கிராம சபைகளில் ஊராட்சிகளில் இந்த மாதிரி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைத்திருக்க உள்ளாட்சி தேர்தல் உடனே நடத்தணும்னு சொல்லி அனைவரும் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான ஒரு பரப்புரை இயக்கம் போய்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அனைவரும் இந்த உள்ளாட்சி வரக்கூடிய கிராம சபையில் உள்ளாட்சி தேர்தலில் நடத்தணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் தமிழகம் முழுவதும் உள்ள இந்த 9 மாவட்டங்கள் தவிர்ப்பது உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய மாவட்டங்களை தவிர்த்துட்டு அனைத்து கிராம சபைகளிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு மக்கள் தயாராகிக்கிட்டு இருக்கிறத புரிந்து கொண்ட இந்த மாநில அரசு என்ன செய்யுதுன்னா, இந்த உள்ளாட்சி கிராம சபையை தள்ளி வைக்குது. முதல்ல ஒரு அரசாணை போட்டு 22ஆம் தேதிக்கு பிறகு 23ஆம் தேதி நடத்துவதாக ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த வெளியிட்டதுக்கு பிறகு நேற்றைய தினம் 18/3 ஒரு தீர்மானத்தை ஒரு அரசாணை வெளியிட்டு, இல்லை 23க்கு பதிலாக 29/3 நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தள்ளிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த உள்ளாட்சி தேர்தல்களை 6 மாதம் சிறப்பதிகாரம் போட்டு தள்ளி கொண்டிருக்கிறார்களோ, அது போன்று இந்த கிராம சபை கூட்டங்களும் இவர்கள் தள்ளி கொண்டே போய்விடுவார்கள் என்ற அச்சமும் இந்த மக்கள்கிட்ட இருக்குது. இந்த கிராம சபை என்பது கிராமப்புற மக்களினுடைய ஒரு வலிமையாக ஒரு அதிகாரமாக இருக்குது. அப்போ எங்களுக்கு தேவையான விடயங்களை இந்த கிராம சபைகளை அந்த அதிகாரிகளை வரவழைத்து இந்த அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கேட்டு இந்த மக்கள் எங்களுக்கான அதிகாரத்தை நாங்களே எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகிறோம். அப்போ இந்த கிராமப்புற தேவைகளை, எங்கள் ஊராட்சிக்கு தேவையான சாலைகளை, மேல்நிலை நீர்த்தொக்க தொட்டி, இது போன்று அங்கன்வாடி கட்டிடம், பள்ளிக்கான கட்டிடம், சுற்றுச்சுவர், இது போன்று எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இருக்கோ இது போன்ற விடயங்களை இந்த கிராம சபையில் தான் இந்த மக்கள் கேட்டு தெளிவு வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நீங்கள் இந்த திமுக அரசு உள்ளாட்சியை சொல்லி இந்த கிராம சபைகளை சொல்லி ஆட்சிக்கு தொடர்ந்து இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய குரல் விலையை நிறுத்தி கொண்டிருப்பது, இந்த அதிகாரத்தை நசுக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தை செயல்பட விடாமல் தடுத்துட்டு நீங்கள் ஒன்றிய அரசு மாநில அரசாங்கத்தின் உரிமையை பறிக்குதுன்னு சொல்கிறதுல எந்தவித தார்மீக உரிமையோ கடமையோ உங்களுக்கு இல்லை.
அப்போ உள்ளாட்சியினுடைய அரசினுடைய அதிகாரத்தை நீங்கள் குரல் வலையை நெறித்து கொண்டு நீங்கள் உங்கள் குரல் வலையை நெறிப்பவர்களை பற்றி எப்படி நீங்கள் தார்மீக ரீதியாக பேச முடியும்? அப்போ உங்களுக்கு கீழே இருக்கவனை நீங்கள் மிதிச்சுட்டு உங்களுக்கு மேலே இருக்கிறவன் மிதிக்கும் போது மட்டும் நீங்கள் கத்துவது கதறுவது இது சரியான நடவடிக்கை அல்ல. எப்படி நீங்கள் ஒரு அடுக்குமுறை சமூகம் இருப்பதை நீங்கள் எதிர்க்கிறீங்களோ, உங்கள் திராவிட கொள்கை எதுக்குதோ அது போன்று நீங்கள் உள்ளாட்சி அரசாங்கத்தை அதன் அதிகாரத்தில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். நீங்கள் உடனடியாக இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாத இந்த கிராமங்களுக்கு உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். நீங்கள் இந்த கிராமங்களில் வேண்டாம் மாநகராட்சி வேண்டாம் நகராட்சி என்று தீர்மானம் நிறைவேற்றிய அந்த கிராம சபை தீர்மானங்கள்லாம் நீங்கள் புறந்தள்ளி கட்டாய நகரமயமாக்கலுக்குள்ள இந்த மக்களை கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நகரமயமாக்கல் ஆக்கி மாநகராட்சியை ஒட்டி உள்ள ஊராட்சிகளை மாநகராட்சியில் இணைக்கிறது, நகராட்சியை ஒட்டி இருக்க கிராமங்களை நகராட்சியில் இணைக்கிறது, புதிய மாநகராட்சிகளை உருவாக்குறது, புதிய நகராட்சிகளை உருவாக்குறது என்ற தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. நியாயமாக பார்த்தா மக்கள் தொகை கூடுனா ஒரு ஊராட்சியை 2 ஊராட்சியாக மாற்றணும். நீங்கள் ஒரு 2500 வாக்குகள் கொண்ட ஒவ்வொரு ஊராட்சியாக நீங்கள் அதை பிரிக்கணும். இன்னும் 6000 8000 வாக்குகள் உள்ள ஊராட்சிகளை ஆக விட்டு அதை நீங்கள் நகராட்சியா பேரூராட்சியா இது மாதிரி கட்டாய நகர்ப்புற மயமாக்கலாம் நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிராக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இது போன்று கிராம ஊராட்சிகளை அதிகமாக நிறுவும் பொழுது தான் அதிகாரம் மக்கள்கிட்ட போகும். அப்போ மக்கள் அதிகாரத்தை செலுத்தும் பொழுது தான் இந்த அரசு அதிகாரிகளும் தங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய குரல் வலையை நெளிக்கும் விதமாக உள்ளாட்சி தேர்தலை தொடர்ந்து தள்ளி வைத்து கொண்டே போவதும், இந்த கிராம சபை கூட்டங்களை தள்ளி வைப்பதற்காக அரசாணைகளை வெளியிடுவதும், அந்த அரசாணைகளை வெறுமனே நிர்வாக காரணம் மட்டும் ஒற்றை வார்த்தையில் முடிக்கிறீங்க. அது என்ன நிர்வாக காரணம்? ஏன் அந்த கிராம சபை தள்ளி வைக்க வேண்டிய தேவை ஏற்படுது? ஏன்னா இந்த 6 கிராம சபைகள் தான் எங்களுக்கு கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு திருவிழாவாக இருக்குது. அந்த கிராம சபையில் தான் பங்கேற்று இப்போ சாமானிய மக்கள் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ போய் விவாதங்களில் பங்கேற்க முடியாத நிலையில் நாங்கள் இங்கு கிராம ஊராட்சி சபைகளிலே தான் நாங்கள் விவாதித்து மக்களுக்கான முடிவுகளை நாங்கள் எட்ட முடியும். அப்போ நீங்கள் உங்களுக்கு எதிராக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரிட்டாவட்டியில் டங்ஷன் பிளாக்கு நாங்கள் கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றுறோம். எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இந்த பெரியார் மதுரை தேனி சிவகங்கை மாவட்டத்தை உள்ளடக்கிய முல்லை பெரியாறு பாசனத்துக்கு உட்பட்ட பகுதிகளை நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கணும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இப்படி அரசுக்கு எதிரான தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடாதுன்னு அஞ்சு தான் நீங்கள் இது போன்று கிராம சபையில் தள்ளி வைத்து போன்ற அச்சம் இந்த மக்களிடையே இருக்கிறது. எனவே இதற்கு மேலும் இந்த கிராம சபைகளை நீங்கள் தள்ளி வைக்கக்கூடாது, உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைக்கக்கூடாது என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.